வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, மீதமான சாதத்தை வச்சு ஒரு கிறிஸ்பியான ரைஸ் பக்கோடா ரெசிபி தான். அது குட்டீஸ்க்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலுக்கு மத்தியானம் செஞ்ச சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கலாம். இவ்வளோதான், இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம எடுத்துருக்கிற ரைஸை பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம ஒரு பவுலுக்கு இப்போ மாற்றிக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு பெரிய சைஸ் ஆனியனும் 2 சில்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சில்லி தூள் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் ஜீரக பொடி எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே இதுக்கு தேவையான உப்பு, அது போக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பக்கோடாவை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம ரைஸ் பக்கோடா எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பக்கோடா அழகாக வெந்து வருது. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வருது. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், சூப்பராக வந்திருக்கு நம்மளோட ரைஸ் பக்கோடா. சூப்பராக வந்து வருது பாருங்கள். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஸ்நாக்ஸுன்னு கேட்டால் உடனே 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. நல்லாவும் இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். சூப்பராக நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க பக்கோடாவும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வெந்து வந்திருக்கு. வெளியில் நல்ல கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு ரைஸ் பக்கோடா. டேஸ்ட் வைஸ்மே பெட்டராக இருக்குது, சூப்பராக இருக்குது கைஸ். நீங்களும் இதேமாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம லலிதாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.